ஹாய், வெல்கம் பேக் டு ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, தக்காளி சாதம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறது குக்கர்லன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், சோம்பு கொஞ்சம், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதில் பெரிய சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி சாதத்துக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த தக்காளியை நான் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதுக்கு வெறும் மிளகாத்தூள் இருந்தால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா அது வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனாலும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன். ஏன்னா எங்களுக்கு உதிரியாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் தக்காளி சாதம் பிடிக்கும். அதனால் 2.5 டம்ளர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் ஒரு 3 விசில் போட்டு இறக்குனா சுவையான தக்காளி சாதம் ரெடி. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தால் என்னோடய சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.